இப்போ ஹிந்து மேரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிந்து மனைவி செக்ஷன் 24ல மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதாவது மெயின்டெனன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ். இந்த இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸோ இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸோ பெண்டிங் இருக்கும் பொழுது அதுல அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்கறது. ஸோ இந்திய மனைவியை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷன். ஆனா ஒரு முஸ்லீம் மனைவி அந்த மாதிரி நேரடியா கேட்கறதுக்கு சட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியான சட்டம் இல்லை. ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அதுல வந்துட்டு செக்ஷன் 20 and 23ல அவங்க இன்ட்ரீம் ரிலீஃப் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம பர்மனண்டா கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாங்கன்னா செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசில கேட்குறாங்க. அந்த செக்ஷன் 125 சிஆர்பிசி ரிப்பீல் ஆனதுனால, அந்த ஆக்டே ரிப்பீல் ஆனதுனால இப்போ செக்ஷன் 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, இதன்படி அவங்க கேட்டுக்கலாம். இது முஸ்லீம் மனைவிக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. எல்லா மதத்தினருக்கும் இது பொருந்தும். ஸோ அதன்படி வந்துட்டு அவங்க வந்து கேட்டுக்கலாம். சரி, எப்போ கேட்கலாம் அப்படின்னா, அனேபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப் அப்படின்றது கிளியரா இருக்கும். அவங்களால அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது கேட்கலாங்க. ஆனா சில பேர் வந்து வேலைக்கு போவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, தன்னுடைய கணவரை ஹராஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திற்காகவே அந்த மாதிரி போட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி மனுக்கள்லாம் கண்டிப்பா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. சரி, இது வந்து மேரேஜ் ஆன ஒரு ஒய்ஃபுக்கு. ஒரு டிவோர்ஸ் ஆன ஒய்ஃப், அதாவது முக்கியமா டிவோர்ஸ் ஆன முஸ்லீம் ஒய்ஃப் வந்துட்டு இந்த சட்டத்தின் கீழே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுக்கும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரைட்ஸ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் 1986ல. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு டிவோர்ஸ் ஆன முஸ்லீம் ஒய்ஃப் தன்னுடைய கணவருக்கு வந்து தாராளமா மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், அவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ண முடியலைன்னா. மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் சம்பந்தமா தான் என்னை கேரளாக்கு ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு இருந்தாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நான் ட்ரெயின்ல வந்தேன். பெரும்பாலும் நம்ம ட்ரெயின் எதுக்கு யூஸ் பண்றோம்? பாத்ரூம் ஃபெசிலிட்டிக்காக தான். அந்த பாத்ரூம் போகும்பொழுது ஒரு மாதிரியா நம்மளால யூஸ் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே தெரியும்.